வணக்கம், வெல்கம் டு கேர் அண்ட் கியூர் அரோமா தெரப்பி சென்டர். இன்னைக்கு நம்ம இந்த வெயிலுடைய தாக்கம், அதில் நம்ம ஸ்கின் எவ்வளோ டேமேஜ் ஆகுது அதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கத்திரி வெயில் தாங்கவே முடியல. ஸோ யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிரச்சனையாக நினைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 உடம்பு சூட்டையும் தாண்டி முகத்தில் வரக்கூடிய டேன். நான் வெயிலில் போனேன், முகம் டேன் ஆயிடுச்சு, ப்ரொலாங்டு டேனிங், எனக்கு ஒரு பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக மாறிடுச்சு, எனக்கு ஒரு அன்ஈவன் டோன் இருக்குது, வெயிலுக்கு போனாலே என் முகம் எரியுது, பட் நோ அதர் கோ, நான் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும், காலேஜ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம், நம்ம வெளியே போகிறதுங்கிறது அத்தியாவசியமாக இருக்குது. அப்போ இந்த வெயிலுடைய தாக்கத்தை என்னதான் சன்பிளாக் போட்டாலுமே நமக்கு சஃபிஷியண்டாக எவ்வளோ வேணும் சன்பிளாக்ங்கிறது தெரியாமல் ஏதோ நம்ம போட்டு போகிறோம். அதையும் தாண்டி நம்ம ஸ்கின் டேன் ஆகிடுது. என்னுடைய இயற்கையான கலர் இந்த கலர் இல்லை, எனக்கு இங்கே இருக்க கலர் முகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். இந்த சன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு நல்ல சீசன். ஏன்னா நமக்கு வெயில் அடிக்கிறப்ப நமக்கு வேர்க்குது இல்லையா, வேர்க்கிறப்போ உடம்புல டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறும். இன்னும் சொல்ல போனால் பனிக்காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துவாரங்கள்லாம் ஷ்ரிங்க் ஆகி ஸ்ட்ரங்கன் போர்ஸாக இருக்கும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து உடம்புல இச்சிங் வர்றது, ரேஷஸ் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனிக்காலத்தில் அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் வர்றது வேர்க்கூறு, ப்ரிக்லீஸ்ன்னு சொல்கிறது, அது வேற ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் தரேன். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இந்த சன்லைட் நமக்கு என்ன பிரச்சனைகள் பண்ணுது, ஏன் நம்ம டேன் ஆகுறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். டேன் ஆகுறது ஏன்? இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக போகிறோம், நம்ம அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முகம் கருத்து போயிடுது. இல்லை ஈவினிங் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்த்தோம்னா பயங்கர கருப்பாக தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னோட 2வது லேயர் டெர்மிஸ்ன்னு சொல்கிறது, அங்கே பார்த்தீங்கன்னா மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறமி கொடுக்கக்கூடிய காரணிகள் இருக்கு. அதாவது மெலனின்கிற நிறமிகள், மெலனின்கிற பிக்மெண்ட்டை அது உற்பத்தி பண்ணுது மெலனோசைட்ஸ். இந்த மெலனின் பார்த்தீங்கன்னா, மெலனின் அதிகமாக இருந்தால் நம்ம ரொம்ப டார்க்கர் ஸ்கின்னாக இருப்போம். மெலனின் குறைய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேரர் ஸ்கின்னாக இருப்போம். மெலனினே இல்லை அப்படின்னா அது ஆல்புனிசம்னு சொல்கிறது, வெள்ளையாக இருக்கும் இல்லையா தோல், அந்த மாதிரி வெண்குஷ்டம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அது ஆல்புனிசம்னு சொல்கிறது. அது நிறமியே இல்லாதது, அது நல்லது இல்லை. ஆக்சுவலாக மெலனின்ங்கிறது நம்ம டார்க்காக இருக்கோன்னு ஃபீல் பண்ணாதீங்க. மெலனின் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டர். நம்ம ஸ்கின்னை பொல்யூஷன்லேருந்து, நம்மளுடைய சன்லைட்லேருந்து, அதில் வரக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் மெலனின். ஸோ கருப்பு சிகப்புங்கிற ஒரு வித்தியாசங்கள் நமக்கு தேவையில்லை. அதை தாண்டி இந்த மெலனின் அதிகமாக வர்றதுனால ஸ்கின் என்ன அஃபெக்ட் ஆகுது, அதிகமாக வர்றதுனால ஏன் நம்ம டார்க் ஆகிறோங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். நம்ம வெயிலில் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, சன் ரேஸ் நம்ம ஸ்கின்ல சூரிய ஒளி பெனிட்ரேட் ஆகுறப்போ நம்மளுடைய டெர்மஸ் லேயரில் இருக்கக்கூடிய மெலனோசைட்ஸ்க்கு ஒரு தூண்டுதல். அப்போ அது என்ன செய்யும், நிறைய மெலனினை உற்பத்தி பண்ணும். அப்போ மெலனின் நிறைய வெளியே வர என்ன ஆகும்னா, யூல் பிகம் மோர் டார்க்கர். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம போயிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு பேக் போட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா ஏறக்குறைய நம்மளுடைய பழைய கலர் நமக்கு வந்துடும். ஆனால் தினமும் வெயிலில் போய், தினமும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸால் பாதிக்கப்பட்டு, தினமும் நீங்கள் கலர் கருப்பாகிறப்போ அது கொஞ்சம் நிரந்தரமாக அந்த கருப்பு முகத்தில் தங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு நீங்கள் வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு ப்ரோக்ராம். இது ஆக்சுவலாக இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வெஜ் பீல் பேக் அப்படிங்கிறது. இந்த வெஜ் பீல் பேக் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பியூட்டி பார்லரில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வெஜ் பீல் பண்ணிங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. அதே வெஜ் பீலை நீங்கள் வீட்டில் எப்படி நம்ம டிஐஒயாக பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன வேணும் அப்படின்னா, இது பிட்டர் கார்ட் பாவக்காய், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண பாவக்காய் தான் பாவக்காய். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, இது கண்டிப்பாக வேணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ப்ராசஸ் சொல்லிடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காயை நான் நல்லா கிரேட்டரில் துருவி வச்சுருக்கேன். இது நீங்கள் கட் பண்ணி போடாதீங்க, துருவி வச்சுக்கணும் இந்த மாதிரி. அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகிறதுனால கலர் மாறி இருக்குது, அதனால துருவி வச்சுருக்கோம். இங்கே துருவி தான் இருக்கணும், கட் பண்ணி பீசஸாக போடாதீங்க. இது ரெண்டையும் என்ன பண்ணுங்க, இப்போ நல்ல வெயிலில், மொட்டை வெயிலில் நல்ல ஒரு ஷீட்டோ இல்லை ஒரு துணியோ இல்லை ஒரு பெரிய ட்ரே அதை வச்சு இது ரெண்டையும் நல்லா பரப்பி விட்டு நல்லா காய வச்சுருங்க. ஒரு 2 days 3 days பார்த்தீங்கன்னா சருகாக காஞ்சிரும். நீங்கள் எடுத்து இப்படி பண்ணீங்கன்னா அது பவுடர் ஆகும்.
அந்த மாதிரி சருகா காயணும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. இந்த சீசனில் காய வச்சு இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவலி இப்போ நீங்கள் 2 பாவக்கானா 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு, இதை வந்து நீங்கள் வந்து துருவி நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் இந்த 2ஐயும் காய வச்சதுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு இதை சலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பவுடர் இந்த கலரில் இருக்கும். ஏன்னா சருகா காஞ்சிருதுல, அப்போ வந்து இந்த கலரில் இருக்கும். இதுதான் வெஜ் பீல் பவுடர். இதில் நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கயோலின் பவுடர், KAOLIN. போன ஒரு ப்ரோக்ராம் நான் கொடுக்குறப்ப கயோலின்னா என்னன்னு கேட்டிங்க. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இதோடைய ஒரு ரிஃபைன்டு ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுற டால்கம் பவுடருக்கு பேஸ். அதனால் இந்த கயோலின் பவுடர் உங்களுக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுதான் முக்கியமான கான்செப்ட். இப்போ நம்ம இந்த சன் பிளாக்காக போட போகிறோம், டேனுக்கு நம்ம பேக் போடுறோம் இல்லையா, அதுக்கு தான் இது முக்கியமான பவுடர். இது வந்து ஜிங்க் ஆக்சைடு பவுடர். இது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம சன்ஸ்கிரீன், சன் பிளாக் போடுறோம் இல்லையா, அதோடைய கீ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஒன்று ஜிங்க் ஆக்சைடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைட்டானியம் டை ஆக்சைடு. இது 2 தான் உங்களுடைய சன் பிளாக், சன்ஸ்கிரீன் நீங்கள் என்ன பிராண்டு போட்டாலும் அதுக்கு கீ இன்க்ரீடியன்ட் இது 2 தான். டைட்டானியம் டை ஆக்சைடு அண்ட் ஜிங்க் ஆக்சைடு. இது வந்து டேன் எடுக்கக்கூடிய தன்மை இந்த ஜிங்க் ஆக்சைடுக்கு உண்டு. அதனால இந்த ஜிங்க் ஆக்சைடும் கயோலின் பவுடரும் இதில் சேர்க்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள் அதை வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து நான் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். ஏன்னா காய்ச்சாத பாலில் தான் நமக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகம். இது இன்னொரு ரிஸ்க்கு என்ன என்று நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன் காய்ச்சாத பால் ஒரு கிளென்சர்னு சொல்கிறீங்க, ஏன் காய்ச்சின பாலை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம பாலை காய்ச்சிறப்போ அதில் வந்து ஃபேட் வந்துடும். அந்த ஃபேட் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு, பிம்பிள் ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆக்னே பரு வரும். அதே காய்ச்சாத பாலில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும், ஃபேட் உருவாகாது. நல்ல ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாக அது வந்து செயல்படும். அதனால இதில் வந்து மிக்சிங்க்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இந்த பாகற்காய் அண்டு இந்த உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் நல்லா துருவி சருகா காய வச்சு பவுடர் எடுத்துக்கிறீங்க. இந்த பவுடர் தான் இது காமிச்சேன் பார்த்தீங்களா. இந்த பவுடர் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, கயோலின் பவுடர் 100 கிராம்ஸ், ஜிங்க் ஆக்சைடு 100 கிராம்ஸ், 3ஐயும் நீங்கள் ஒரே கண்டெய்னரில் போட்டு மிக்ஸ் பண்ணியே வச்சிடலாம். நல்ல ஏர்டைட் கண்டெய்னராக இருந்துச்சுன்னா இது நீங்கள் இயர் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் இயர் ஃபுல்லாக நீங்கள் எதுவும் மாய்ஸ்சர் போகாமல், ஈர கைப்படாமல் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்க, நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்ம வருஷம் ஃபுல்லாக அது நல்லாயிருக்கும். கண்டெய்னர் மட்டும் ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் பயங்கரமாக டேன் ஆகிருக்கு, நமக்கு டேன் போகணும். இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஏஜ் குரூப் வந்து 30 வயசுக்கு மேலே இருந்தால் வாரத்துக்கு 2 முறை இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிலோ 30 இல்லை சின்ன குழந்தைகள் ஒரு 18 வயசு 20 வயசு அப்படி இருந்தால் வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து 10 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்க குழந்தைகளுக்கு இது வேண்டாம். பொதுவாகவே அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட டெலிகசி மாறாமல் தான் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும். ஸோ அது ஒரு டெண்டர் ஸ்கின், அந்த டெண்டர் ஸ்கின்னுக்கு இந்த பொருட்கள்லாம் தேவையில்லை. 10 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகள் ஒரு விளையாட போகிறாங்க, இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப் அந்த மாதிரிலாம் போய் பயங்கரமாக டேன் ஆகிருப்பாங்க குழந்தைகள். அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த பேக் போடலாம். ஜென்ரலாக ஒரு குழந்தைகளுக்கு டேன் எப்படி எடுக்கிறதுங்கிறது அது இன்னொரு ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ டைம் இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து எல்லாம் கலந்த அந்த பவுடர் வந்து 1 to 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் இந்த காய்ச்சாத பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும், யூஸ்வலாக நான் சொல்கிற மாதிரி இந்த பேக்கை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுருங்க. எனி ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கலந்த உடனே நீங்கள் வந்து போடாதீங்க, ஸ்கின்ல அப்ளை பண்ணாதீங்க. அப்போ என்ன ஆகுனா அது வந்து அந்த பைண்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அந்த பாலில் நீங்கள் கலக்கிறப்போ பாலில் ஒரு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. அது நம்ம ஸ்கின்னை வந்து பளபளப்பாக வைக்கிறதுக்கும் பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் லாக்டிக் ஆசிட். ஸோ அந்த லாக்டிக் ஆசிடை வந்து நீங்கள் வந்து நல்லா பைண்டாகி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அதோடைய அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வெளியே வரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை வந்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் வந்து நெக்கில் உங்கள் ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் கையெல்லாம் 2 வீலர் ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பயங்கர டேனாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்காங்க, பட் ஜென்ஸ் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஆனால் அப்புறம் டேன் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி எடுத்துகிட்டு காய்ச்சாத பாலில் கலந்து நல்லா போட்டுட்டு தரோவாக ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் நார்மல் வாட்டரில்
முகத்தை நல்லா கழுவிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு வாரத்தில் 2 நாள் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 2 நாள் நீங்கள் டேனில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அந்த டேன் வந்து இந்த பேக் எடுத்துரும். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவோட ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணக்கூடிய தன்மை பொட்டேட்டோ ஸ்டார்ச்சுக்கு உண்டு. பட் பாவக்காவை பற்றி நமக்கு தெரியாத ஒரு உண்மை அதுதான். பாவக்காய் வந்து நமக்கு அதோடைய அருமை தெரியல. ஆக்சுவலாக நம்ம பாவக்காய் நிறைய சேர்க்குறோம். பட் இன்னும் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பினோஸ் அண்டு கொரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் இவங்கெல்லாம் பாவக்காவை அப்படியே ராவாவே சாப்பிடுவாங்க. நிறைய நீங்கள் ப்ரோக்ராமில் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராவா சாப்பிடுவாங்க. இந்த பாவக்காவுக்கு நமக்கு வந்து ஸ்கின்னை லைட்டன் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்கிறது நமக்கு தெரியல. இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்கள் ஸ்கின் லைட்டன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பியூட்டி பார்லர்ஸில் கொஞ்சம் ஹைடெக் பார்லர்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜ் பீல் ஃபேஷியல்னே ஒரு ஃபேஷியல் உண்டு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதே வெஜ் பீல் ஃபேஷியலை நீங்கள் வீட்லேயே இதை தயார் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பார்லர் போன எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். கட்டாயம் கேட்பாங்க, இவ்வளோ வெயிலில் அலையிற எப்படி உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறேன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி இதோட பெனிஃபிட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தாலும் இதில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பர் வந்து என்னுடைய நம்பர். நீங்கள் எந்த டைம் வேணாலும் என்னை கூப்பிடலாம். நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய டவுட்ஸ் கேளுங்க. நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஐ ஃபீல் ஹாப்பி. ஓகே, நன்றி, வணக்கம்.